இளைய தளபதி விஜய் இப்போ கோட் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் இந்த படத்துல நடிச்சிட்டு இருக்காரு. இந்த கோட் படத்தோட டைரக்டர் வெங்கட் பிரபு. இந்த கோட் படம் பாத்தீங்கன்னா சென்னையில இருந்து பேங்காக் வரைக்கும் இந்த படத்தை எடுத்து முடிச்சிட்டாங்க. ஒரு 70% கோட் படத்தோட டைரக்ஷன் முடிஞ்சிருச்சுங்க. இப்போ இளைய தளபதி விஜய் இருக்கார்ல, கேரளால இருக்கிற திருவனந்தபுரம் அப்படிங்கிற ஒரு ஏரியா இருக்கு. அந்த திருவனந்தபுரத்துல கிரீன்ஃபீல்டு அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ், ஒரு மைதானம் இருக்கு, ஸ்டேடியம். அந்த மைதானத்துல ஷூட்டிங் நடத்த போறாங்க, இந்த கோட் படத்தோட ஷூட்டிங். அந்த கோட் படத்தோட ஷூட்டிங்ல அங்க இருக்கிற மைதானத்துல, அங்க இருக்கிற ஸ்டேடியத்துல விஜயோட பேனர், விஜயோட கட் அவுட் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் தோனி இருக்கார்ல, மகேந்திர சிங் தோனி, அவரோட கட் அவுட் ஒரு பக்கம். இதெல்லாம் பார்த்த கேரளா ரசிகர்கள்ல இருந்து நம்ம தமிழ் ரசிகர்கள் வரைக்கும் இந்த கோட் படத்துல தோனி வில்லன் கேரக்டரா நடிச்சிருக்காரு போல அப்படின்னு தோணிட்டாங்க, அவங்களுக்கு யோசிச்சிட்டாங்க. சரிங்களா? இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்கன்னா, ஏப்பா இன்னும் 4 நாள்ல ஐபிஎல் வரப்போகுது, தோனி அங்க சென்னை சேப்பாக்கம் ஸ்டேடியத்துல பயங்கரமா கோச்சிங் எடுத்துட்டு இருக்காரு, அவர் எப்படி இந்த கோட் படத்துல நடிச்சிருக்க முடியும் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்றாங்க. சரிங்களா? கடைசியா இளைய தளபதி விஜய் 14 வருஷம் கழிச்சு இப்போ கேரளா போயிருக்காரு. இதுக்கு முன்னாடி காவலன் படம் நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்க. அந்த காவலன் படத்துல விஜய் அசின் கூட சேர்ந்து நடிச்சிருப்பாரு. கடைசியா 14 வருஷத்துக்கு முன்னால அந்த காவலன் படத்தோட ஷூட்டிங் எடுக்கிறதுக்காக சென்னை போயிருந்தாரு விஜய். சாரி, கேரளா போயிருந்தாரு விஜய். 14 வருஷம் கழிச்சு இப்போ இந்த கோட் படத்தோட டைரக்ஷனுக்காக போயிருக்காரு. இப்போ இளைய தளபதி விஜய் என்ன சொல்றாருன்னா, இப்போ நான் கோட் படம் நடிச்சிட்டு இருக்கேனா, இந்த கோட் படம் நடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் தளபதி 69 அப்படிங்கிற ஒரு படம் நடிக்க போறேன். அந்த படமும் நடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் நான் தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற ஒரு கட்சியில இறங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. கட்சியெல்லாம் ஓபன் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் 2026 சட்டசபை தேர்தல்ல விஜய் போட்டியிட போறாரு. பொறுத்திருந்து பார்க்கலாம், நம்ம தமிழ்நாட்டோட முதலமைச்சர் விஜய் 2026ல ஆகிறாரா இல்லையா?